இது எங்கள் வீட்டோட மகாராணியோட ரூமு. எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்க டாய்ஸ் பார்த்தீங்களா பார்த்தீங்களா அவங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். அவங்க அண்ணன்மாருங்க டென்மார்க்லேருந்து கனடாலேருந்துலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவங்க பாருங்கள் மேலெல்லாம் இந்த மாதிரி டாய்ஸ் வச்சுட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் ஜப்பானில் வாங்கினது. ஸோ குட்டி 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 டாய்ஸ்லாம் அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இது எங்கள் வீட்டு மகாராணியோடது. இது அந்த அம்மாவோட கேட்டோடது, அதோட வீடு இது. ஸோ இது அவங்க அதுக்கு வீடு வச்சுட்டு அதுக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து அந்த அம்மா எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த அம்மாவோட பெட்டு இங்கேயும் இருக்கும். அந்த அம்மாவோட டாய்ஸ் எல்லாம். இது அந்த அம்மாவோட குட்டி ஃப்ரிட்ஜு அவங்களோடது. இது அவங்களுக்கு மட்டும் ப்ரைவசி. இங்கேயும் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ என்ன மெர்சிமா இன்றைக்கி இங்கேருந்து பேசுகிறாங்களேன்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கி இந்த ரூம்லேருந்து ஒரு வீடியோ போடுவோமே வித்தியாசமாக. சரி, எல்லாரும் பார்த்தீங்களா? பின்னாடி கூட ஒன்று இருக்கும், ஒன்று இருக்குது. இது வந்து அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பையன் அவன் அண்ணங்காரன் வந்து டென்மார்க்லேருந்து அவங்க அண்ணன் வாங்கிட்டு வந்தது. இது ஒன்று, தென் ஒன் மோர் இது ஒன்று. இதெல்லாம் அவங்க பெட்டில் இருக்கிறது, அவங்க கூட இருக்கிறது. சரி, ஓகே. இப்போ இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இதுக்காக சொன்னேன். காலையில் எல்லாரும் ரெடி ஆகிட்டுருக்கீங்க இல்லையா? பிஸியாக ஒர்க்கு, செம்ம ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஓகேயா? சரி, ஒரு சில விஷயங்களை நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கும் பொழுதே சொல்கிறதுக்கு மறந்துடக்கூடாது. வெளியில் போகிறவங்களுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். குழந்தை ஸ்கூலுக்கு போகுதா? வாசலுக்கு போனீங்களா? டாட்டா காமிச்சிங்களா? குழந்தைய எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு வரேன்னு சொல்ல சொன்னீங்களா? சாமி கும்பிட்டுட்டு போக சொன்னீங்களா? நீங்கள் போய் வாசலில் நின்று அனுப்பி விட்டீங்களா? குழந்தைகிட்ட உம்மா கொடுத்து பை சொல்லி அனுப்புனீங்களா? இது கண்டிப்பாக செய்யணும். இது குழந்தைக்கும் சொல்லி கொடுக்கணும். வீட்டில் வயசான பாட்டி தாத்தா யார் இருந்தாலும் போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேன் மாமாம்மா, போயிட்டு வரேன் தாத்தான்னு சொல்லிட்டு போக கற்றுக் கொடுக்கணும் நீங்கள். இது பேரண்ட்ஸ் உங்களுடைய கடமை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க கிட்ட என்ன மறக்காமல் சொல்லணும்னா, ஸ்கூலில் விளையாடும் பொழுதோ இல்லை ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறும் பொழுதோ கவனமாக இருக்கணும். அந்த ஸ்டேர் கேஸோட ஓரத்தில் வந்து நிற்கக்கூடாது. பசங்க கூட விளையாடும் போது ஒருத்தரை அடிக்கக்கூடாது. சரியா? தேவையில்லாத ஒரு உடல் காயங்கள் வராதபடி கவனமாக இருக்கணுமா. தள்ளியிலே விட்டு முட்டிலேயோ கையிலையோ அடிப்படாமல் பார்த்துக்கணும்னு சொல்லி விடுங்க. இது நம்ம கடமை. பட் குழந்தைங்க சம்டைம்ஸ் நம்ம சொல்கிறத கேட்காதுங்க. அதுங்க வேலையை பார்க்கத்தான் செய்யும். ஓகே, ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாரா? ஓகே, பை சொன்னீங்களா? சாப்பாடு லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்து கொடுத்தீங்களா? காரில் போகிறாரா? டூ வீலரில் போகிறாரா? டூ வீலரில் போகிறாரா? ஹெல்மெட் எடுத்து கொடுத்தீங்களா? என்ன சொல்லி விட்டீங்க? சிக்னலில் ப்ராப்பராக நில்லுங்க, மெதுவாக போங்க, அவசரப்பட்டு போகாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு டைம் குயிக்காக போகணுன்னா வீட்டிலேருந்து பிஃபோர் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஏர்லியராக கிளம்புங்க. கரெக்ட் டைமுக்கு போயிட்டு அந்த மீட்டிங்கில் இருக்க. இது எப்போவுமே உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்கள். சரிங்களா? ஒருவேளை பொம்பளை பிள்ளைங்க போகுதா, வண்டி ஓட்டுறாங்களா, அவங்கக்கிட்டேயும் சொல்லுங்கள். ஓகேங்களா? அவசரப்பட்டு வேகமாக போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? இது கடமை. ஏன்னா ஒவ்வொரு உயிரும் முக்கியமானது. சரிங்களா? ஒரு போகிற வழியில் ஒரு சின்ன ஒரு அடிபட்டாலோ இல்லை நம்மளால் வேற ஒருத்தருக்கு கஷ்டமானாலோ அது இழப்பு 2 சைடும் இருக்கும். ஸோ அதை மறக்காமல் சொல்லிவிட கற்றுக்கோங்க. காருக்கு போகிறீங்களா? காரில் தானே நான் போகிறேன், எனக்கு என்ன மர்சிமா அப்படின்னு கிடையாது. காரில் போனாலும் நம்மளால் மற்றவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் வராதபடி ப்ராப்பராக பிரேக்கு சிக்னலில் நிற்கணும். பிரேக் போட்டு கரெக்டாக நின்று சிக்னல் எல்லாம் ஒபே பண்ணி வண்டி ஓட்டுறதுக்கு கற்றுக்கணும். ஓகேங்களா? இது எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது நம்ம எல்லாரும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கணும், சொல்லிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓகேங்களா? நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க. அதை நம்ம சொல்லி கொடுக்கணும். வீட்டில் எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஓகே, ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருக்கீங்களா? தரையெல்லாம் பெருக்கி தொடச்சிக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா? அதே ஈரக்கையோடு போய் சுவிட்சை டக்குன்னு ஆஃப் பண்ணுறீங்களா? பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கவனம் தேவை. வெளியில் போகும்பொழுது மறக்காமல் கேஸ் சிலிண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு போங்க. கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு போகாதீங்க. 2 டைம் அடுப்பு, சம்டைம்ஸ் நானே சில சமயம் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவேன்னா சிம்மில் வச்சுருப்பேன், பட் அடுப்பு அணைச்சிட்டேன்னு நினைப்பேன். பார்த்தா சிம்மில் வச்சு அந்த சாப்பாடே கரிஞ்சு போயிருக்கும். ஸோ அதனால் 2 தடவை அடுப்பை பாருங்கள், ஆஃப் பண்ணியிருக்கோமா என்னன்றதை பாருங்கள். ஃபுட்டெல்லாம் செஞ்சுட்டு ப்ராப்பராக மூடி வைங்க.
நம்ம டென்ஷனில் அதை இதை திறந்து போட்டுட்டு போகாமல் ப்ராப்பராக மூடி வைங்க. புரியுதுங்களா? ஃப்ரிட்ஜில் நிறையா திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமா, ஒரு லிமிட்டட் பீரியடுக்கு அப்புறம் நான்வெஜ்ஜோ எதுவோ வச்சுருந்தா சாப்பிடாதீங்க. அது ஹெல்த் வைஸ் நமக்கு வயிற்றுக்குள்ளே பாக்டீரியா உண்டாக்கும். என்னதான் ஃப்ரீசிங்கில் இருந்தாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால நேரங்கள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அது இருந்து எடுத்திங்கன்னா அது ஃப்ரீஸ் ஆகும். ஸோ அதை தூக்கி வெளியே போடுறதுக்கு பதிலாக லைட்டாக ஒரு கொஞ்சம் கஷ்டப்பாக்காம கொஞ்சோண்டு சாதம் போட்டு அதை அந்த கறியோ அது எதையோ அதில் போட்டு வேக வச்சு லைட்டாக மஞ்சள் போட்டு வெளியில் ஏதாவது ரோட்டில் நாய்ங்க இருக்கணும் பற்றியா, இல்லை வீட்டில் வளர்க்குற நாயோ வெளியில் ரோட்டில் இருக்கிற நாய்க்கோ அதை போட்டிங்கன்னா அதுங்க சாப்பிட்டுட்டு போகும். நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தா வாலாட்டும். கெட்டு போச்சுன்னு காய்கறிகள் எல்லாம் வாங்குகிற காய்கறிகளை மேக்ஸிமம் 2 நாள் தான், அதுக்கு மீறி வைக்காதீங்க, அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடும். ஸோ அந்த காய்கறிகளெல்லாம் வாங்கினதும் அது சமைச்சு க்ளீனாக சாப்பிடுங்க. தேவைக்கு வாங்குங்க, தேவைக்கு அதிகமாக எதையும் வாங்காதீங்க. ஒரு நான்வெஜ் எடுத்தால் கூட தேவைக்கு எடுங்க. சும்மா கண்ணா பின்னான்னு எடுத்து எல்லாத்தையும் செஞ்சு உடம்பு கெட்டு போயிடும். ஓகேங்களா? அளவோடு சாப்பிடுங்க. இப்போ நான் டெய்லி நான்வெஜ் சாப்பிட்டா கூட நான் இவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன், சும்மா பேர் அந்த ஒரு வாசனைக்காக. ஆனால் நான் அதுக்கு பதிலாக நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துப்பேன், அதாவது முளை கெட்டிய பயிர்கள் எடுத்துப்பேன். சரிங்களா? நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன். 2வது ஆனியன், டொமேட்டோ, கேரட் போட்டு சாலட்ஸ் எடுத்துப்பேன். ஆனால் ரைஸ் இவ்வளோ தான் எடுத்துக்கிட்டு அது கூட இந்த ஒரு கிரேவி சும்மா ஒரு ஸ்மெல்க்காக எடுத்துப்பேன். சரிங்களா? ஏன்னா அது என்னோடய ஹெல்த் வைஸ் நான் பார்த்துட்ருக்கேன். நம்ம ரொம்ப அதிகமான காரமோ இல்லை அதிகமான ஆயில் ஐட்டமோ சாப்பிடாமல் இருந்தால் ஸ்கின் பார்த்திங்களா என்னோடது எந்த ஒரு புண்ணோடு இருக்காது. எனக்கு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் எந்த ஒரு புண்ணோடு இருக்காது. ஸோ நம்ம உடல் நலத்தை பார்த்துக்கணும். எப்படி நம்ம வெளியே போகும்போது நம்ம வீட்டுக்காருக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ நம்ம சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்மளும் கவனமாக இருக்கணும். வீட்டில் அம்மா அப்பா வயசானவங்க இருக்கிறாங்கன்னா பாத்ரூமுக்கு போகும்பொழுது கவனமாக அவங்களுக்கு வீட்டில் போடுற செருப்பு வாங்கி கொடுங்க, ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு. சம்டைம்ஸ் தண்ணி ஏதாவது இருந்தால் வழிக்கு விழுந்துருவாங்க. ஸோ அதனால் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிற நல்ல கிரிப்பான செருப்புகள் வாங்கி கொடுங்க. தண்ணி ஊற்றுனா அந்த கீழே கால் மிதி போட்டு வைங்க. ஏன்னா அந்த கால் மிதியும் கவனமாக வாங்குங்க. சிலது அப்படியே ஸ்கிட் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி உள்ளதை வாங்காதீங்க. மேட் எல்லாம் கவனமாக வாங்கி போடுங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இது எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. எங்கள் பாட்டிமா நாங்கள் இல்லாதப்போ, நாங்கள் களக்காடு திருநெல்வேலியில் இருந்தப்போ நாங்கள் களக்காடு போயிருந்தப்போ எங்கள் பாட்டிமா இந்த மாதிரி ஸ்லிப்பாகி கீழே விழுந்து இடுப்பு உடஞ்சி, நாங்கள் அப்போல்லாம் மொபைல் ஃபோன் கிடையாது இல்லையா, லேண்ட்லைன் தான். பாட்டிமாவால் போக முடியாமல் அங்கேயே படுத்திருந்து வலி தாங்க முடியாமல் அடுத்த நாள் நாங்கள் வரோம், அப்போ தான் அவங்கள பார்க்குறோம். அவங்க அங்கேயே படுத்து அப்படியே முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க 1.5 days. சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன் கவனமாக இருக்கும். ஏன்னா அவங்க கேரளாலேருந்து வந்து அவங்க தனியாக தான் இருப்பாங்க, அவங்க நம்ம கூடலாம் வரமாட்டாங்க. அவங்க தனியாக சமைச்சு தனியாக சாப்பிட்றவங்க. அப்படி படுத்திருந்த நேரத்துலேயே அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் மெதுவாக போய் சமைச்சு எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்க. சரியா? அவ்வளவு முடியாமல் ஆயிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், வீட்டில் இருக்கும்பொழுது கவனமாக வயசானவங்களை பார்த்துருங்க. ரொம்ப சூடான பொருட்களை அவங்கக்கிட்ட வச்சுட்டு போகாதீங்க. சிலருக்கு கை ஷிவரிங் ஐட்டம் இருக்கலாம், கை தெரியாமல் ஊற்றிடலாம். நம்ம அவங்கள நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம கவனிப்போம் இல்லையா, பட் இந்த கவனிக்கிறதோட ஒரு கவனம் வேணும். ஃப்ளாஸ்கில் ஒரு தண்ணி ஊற்றி வைக்கிறோமா, அளவோட சூடு, குடிக்கக்கூடிய மிதமான சூடில் வச்சுட்டு போங்க. எல்லாமே பார்த்து செய்யுங்க. மெடிசனா ப்ராப்பரான மெடிசன் எடுத்து கொடுங்க. ஏன்னா வயசானவங்க தெரியாமல் எந்த மெடிசனோ வாயில் போட்டுறக்கூடாது, பார்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் வேலையை முடிச்சுட்டு அனுப்பிட்டு வீட்டில் இருக்கீங்களா, மனைவிமார்களுக்கு சொல்கிறேன், போய் காலையில் சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தரையிலையோ இல்லை பெட்லேயோ தலகாணி இல்லாமல் தலை கீழே வச்சு கால் நீட்டி படுங்க. ஏன்னா நம்ம அவ்வளவு நேரம் நடந்திருப்போம், வீட்டில் வேலை செஞ்சுருப்போம். ஸோ நம்ம மனசு அமைதியாகிறதுக்கு அமைதியாக படுங்க. ஃபோன் நோண்டிட்டு இல்லை, கண்ணை மூடி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அமைதியாக படுங்க. படுத்துட்டு அதுக்கப்புறமா எழுந்து உங்களுடைய காரியங்களை பாருங்கள். என்ன வேலைகள் இருந்தாலும் சரி, சரியா, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. சரிங்களா? மறந்துடாதீங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஸ்மால் அட்வைஸ். இது எவ்ரிடே உங்களுக்கு தேவைப்படுது இல்லையா, ஸோ அதனால் நான் அந்த அட்வைஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இது எந்த அளவுக்கு பயன் இருக்குமோ தெரியாது, பயனுள்ளவங்க இது எடுத்துக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் எவ்ரிடே யூஸ் பண்ணுற திங்ஸு நான் காட்டுறேன். நைக்காவோட லிங்க்கில் நான் உங்களுக்கு அதை போடுவேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஏன் எனக்கு இங்கே மூக்கு இது பண்ணுதுன்னா, இங்கே பாப்பா வந்து பூனைக்குட்டி வச்சுருப்பா, ஸோ அதோட முடி எனக்கு ஒத்துக்காது. சரி, ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் காமிச்சிருப்பேன் இந்த குளிக்கிற இதோடு. இது வந்து ரொம்ப 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 நல்லது. நம்ம வெளியில் போயிட்டு வந்தால் நம்ம உடம்புல உள்ள ஸ்கின்னோட அந்த அந்த சன்னில் எல்லாத்துலேயுமே அந்த டார்க்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். எதுவுமே உடனடியாக ரிமூவ் பண்ணாது, பட் இட்ஸ் டேக்ஸ் டைம். ஆனால்
பர்ஃபெக்டான இது. நான் எவ்வளவு காஸ்ட்லியெல்லாம் சோப்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஒரு 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின் ஒரு நல்ல நைஸாக இருக்கும், ரொம்ப ஒரு க்ளோயிங்காக இருக்கும் இது. ஓகே, இதில் 2-3 இருக்குது. அது என்ன சொல்ல, விட்டமின் சி சேர்ந்ததும் இருக்குது. ரொம்ப டார்க்கனாக இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். பட் இது ஓகேங்களா. இதோட பாடி க்ரீம், அடுத்தது வந்து இது பார்த்துக்கிட்டிங்களா, இதோட பாடி க்ரீமும் இருக்குது. சேம் பாடி க்ரீம். குளிச்சுட்டு வந்ததும் உடம்புல மறக்காமல் ஏதாவது ஒரு க்ரீம் போடுங்க. ஏன்னா நம்ம உடம்பு வந்து ட்ரை ஆகிடும். சரிங்களா. க்ரீமோ இல்லைனா சிலர் வந்து லைட்டாக தேங்காய் எண்ணெய்னா கொஞ்சம் கையில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு சொட்டு தண்ணியும் ஊற்றி தேய்ச்சிட்டா ஒரு ஒயிட் கலரில் வரும். அது உடம்புல தேய்ங்க. இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரீம் போடுங்க. ஏன்னா சுடு தண்ணியோ இல்லை பச்சை தண்ணியோ நம்ம ஊற்றி குளிக்கும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம உடம்புல உள்ள போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ அது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வைக்கும். இதுவும் அதே கம்பெனியோடது தான் வாங்கியிருக்கேன் நான். ஆனால் இதை விட இது வந்து நான் வந்து இதில் வாங்கியிருக்கேன். அது என்னது, வாட் இஸ் பாத் அண்ட் பாடி வாஷ் தான் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், பாத் அண்ட் பாடி தான். ஆமாம், பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இது ரொம்ப எனக்கு என்னவோ இதை விட இது ரொம்ப பெட்டராக தெரிஞ்சுது. இது ரொம்ப ப்ரைஸ் கம்மி, இது ரொம்ப ப்ரைஸ் அதிகம். பட் இதை தான் நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இதை விட எனக்கு இது பெட்டராக தெரிஞ்சுது ஆக்சுவலி. இது வந்து 2500 இது வந்து வெறும் 399 ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இதோட லிங்க்கும் போடுறேன். இது எல்லாமே நல்லா தான் இருக்கும். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இருக்கும். ஃபேஸ் வாஷ்க்கு நான் எப்போவும் யூஸ் பண்ணுற ஒரே ஐட்டம் என்னென்னா இதுதான். நான் சொன்னேன் இல்லையா, சென்டெல்லா மடாஸ்கஸ் சென்டெல்லா டோன் பிரைட்னிங் க்ளீனிங் ஜெல். இது ஃபேஸ்க்கு நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். இதோட லிங்க்கும் நான் மறக்காமல் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த லிங்க்கில் போய் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வந்து நைக்கால அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. என்ன மெர்சிமா அந்த பொம்மையெல்லாம் காமிச்சாங்கன்னு நினைக்காத. நம்மளும் ஒரு சில சமயங்களில் குழந்தைகளாக தான் இருப்போம், குழந்தைகளாக தான் இருக்கணும். நான் ரொம்ப ஓவர் மெச்சூரிட்டி ஆகி ரொம்ப ஓவராகி எனக்கு என்னப்பா பிள்ளைங்களாம் பிறந்துச்சு வயசாச்சு அப்படின்லாம் இருக்காதீங்க. ஸோ நம்மளும் நமக்குள்ளேயும் ஒரு சிறு பிள்ளைத்தனம் இருக்குது. ஸோ நான் இங்கே பாப்பா கூட படுத்திருந்தாலும் இந்த ஒரு பொம்மை என்னோடது தான். இவர் வந்து என்னோடவர். சரிங்களா. நான் இவரை கட்டி பிடிச்சிட்டு தான் நான் தூங்குவேன். ஸோ லைஃப் அழகாக என்ஜாய் பண்ணுங்கள். சில விஷயங்களை ஃபேமிலிக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி சொல்லிக் கொடுங்க. இந்த திங்கட்கிழமை நாள் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி மறக்காமல் 4 மணி லைவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, டேக் கேர்.